சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், விண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், விண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையை மழை என பொழிந்தால் உன்னாளையும் புனிதம் அடையும். சிறகுகள் நீழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? அவருடைய சிறைகளோட நிழலில் நம்ம இருக்கிறோம், அவருடைய பாதுகாப்பில் எப்பயுமே நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நம்ம எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது. ஃபஸ்ட்டு குட்டீஸ், நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நான் எனக்கு என் கூட ஏசப்பா இருக்கிறாங்க, ஏசப்பா என்னை பாதுகாத்துட்டு இருக்காங்க, ஏசப்பா என்னை வழி நடத்துகிறாங்க, ஏசப்பா எனக்காக எல்லாமே செய்வாங்கன்னு. ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகள்னு வரும்போது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன வர ஆரம்பிச்சிடும்? ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். இல்லை நம்ம இதை பண்ணிடுவோமான்னு நம்ம மேலே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும், சோர்வு வர ஆரம்பிச்சிடும். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் நம்ம வெறும் வார்த்தையில் இல்லாமல் நம்மளுடைய செயலில் அதை எப்போ காட்டுறோமோ, கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது நம்மளோட லைஃப்பில் எப்பயுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்படியாக ஏசப்பா நம்மளை பலப்படுத்துவாங்க குட்டீஸ். ஸோ இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு பாடலோடு கூட நம்ம தொடங்கியிருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி என்ன வசனம் கொடுத்துருப்பாங்கன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அவருடைய சிறகுகளோட நம்ம நிழலில் நம்ம இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு அவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, இல்லை எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாரு, இல்லை எவ்வளோ பெரிய ஒரு உறுதி, இல்லை ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாத, நம்ம நினைப்பதற்கும் மேலான ஒரு உத்தரவாதம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு தைரியத்தை ஏசப்பா நமக்கு கொடுக்குறாங்க குட்டீஸ். அப்படி என்ன அப்படின்னா, ஏசாயா 54:4 படியாம், பயப்படாதே நீ வெட்கப்பட மாட்டாய், அவமானத்திற்கு பயப்படாதே நீ தாழ்த்தப்பட மாட்டாய் அப்படிங்கிற வசனம் கொடுத்துருக்குறாங்க குட்டீஸ். இது நம்ம கண்டிப்பாக இதை கேட்டுட்டு இருக்கிறதுல எல்லாருக்குமே இந்த வசனம் ஏதோ ஒரு இடத்துல தேவைப்படுகிறதா இருக்கும். அப்படி தானே குட்டீஸ்? ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த உலகப்புறமாக யோசிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம வெட்கப்பட்டுருவோமோன்னு பயப்படுறோம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம தாழ்ந்து போயிடுவோமோ, நம்ம அவமானப்பட்டு போயிடுவோமோ நம்ம பயப்படுறோம். அப்படி தானே? ஆனால் ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்கிறாங்க, நீ பயப்படாத, நீ எதுக்கும் சோர்ந்து போகாத, நீ என்னோட சிறகுகளோட நிழலில் நீ இருக்கிற, நான் உன்னை என்னோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வச்சுருக்கும் போது நீ எதுக்குமே நீ வெட்கப்பட்டு போகிறதில்ல, நீ எதுக்குமே தாழ்ந்து போக போகிறதில்ல. ஏன்னா உன்னை கூட இருந்து உன்னை வழிநடத்துறது, உன் கூட இருந்து உன்னை உயர்த்துறது நான். அப்போது என் பிள்ளையை எப்பயுமே எனக்கு கீழே விடுறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். இதை விட பெரிய ஆசீர்வாதம், இதை விட பெரிய வார்த்தை நீங்கள் வேறு யார்கிட்டருந்து வரணும்னு எதிர்பார்க்குறீங்க குட்டீஸ்? நார்மலாக நம்ம இந்த உலகப்புறமாக யோசிக்கிற ஒரு வேலையில் கூட ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சுன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் வர்ற இடத்துல ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். அது எல்லா இடங்கள்லையுமா தெரியாது, ஆனால் நிறைய இடங்களில் நம்மளை பற்றின ஒரு குட் திங் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வந்து அந்த வேலையை நமக்கு கொடுப்பாங்க. அப்படி தானே? அப்போது இந்த உலகப்புறமாக மனிதர்களால் கொடுக்கப்படுற ரெக்கமெண்டேஷனுக்கே அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குது. அப்படின்னா நம்ம ஏசப்பா நமக்காக நிற்கிறாரு, நம்மளை பாதுகாத்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு சூழ்நிலையிலையும் கைட் பண்ணுறாருன்னு அவருடைய வார்த்தைகளில் உறுதிப்படுத்தும் போது நம்ம எப்போ குட்டீஸ் நம்ம வெட்கப்பட்டு போக போகிறோம், எப்போ நம்ம அவமானப்பட்டு போக போகிறோம், எப்போ நம்ம தாழ்ந்து போக போகிறோம்? நம்மளுடைய ஃபுல் அதிகாரமாக அவர் கையில் கொடுத்துட்டு அவருடைய ரெக்கமெண்டேஷனுக்காக மட்டும் நம்ம காத்துட்ருப்போமே,
கண்டிப்பாக அதுக்கு கிடைக்கிற மதிப்பும், அதுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமும், அதுக்கு கிடைக்கிற நிறைவும் ஒரு ரொம்ப தனிப்பட்ட விதத்தில் நமக்கு இருக்கும் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் ஏசப்பா உங்கள் ரெக்கமெண்டேஷன் எனக்கு கொடுங்க, ஏசப்பா உங்கள் ப்ரொடெக்ஷன் எனக்கு கொடுங்க, ஏசப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க ஏசப்பா அப்படின்னு எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம வாழ்க்கைக்கான அதிகாரத்தை, உரிமையை நம்ம எப்போ அவர் கைகளில் கொடுக்குறோமோ நம்ம லைஃப் எப்பயுமே நிறைவானதாக இருக்கும் குட்டீஸ். ஸோ நம்மளுடைய சோர்வின் நேரத்துலையும் கூட, நம்மளுடைய சந்தோஷின் விளிம்பில் கூட நம்ம அவரை இருக பற்றி பிடிச்சிருக்கோமாங்கிறத மட்டும் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா அது ரெண்டுமே வித்தியாசமான ஒரு இடம். நம்ம நார்மலாக இருக்கும்போது நம்ம கடவுளை தேடுறதை விட நம்மளோட சோர்வின் நேரங்கள்லையும் நம்ம சந்தோஷத்தின் விளிம்புலையும் நம்ம முழுக்க 100% அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிப்போம். கண்டிப்பாக அவருடைய கரம் எப்போதும் நம்மோடு இருக்கும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணலாமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. எல்லா சூழ்நிலைகள்லையும் எங்களை தாங்கிறதுக்கு தகப்பனே நீங்கள் எங்களோட இருக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் பலனையும் எங்களுக்கு கட்டளையிடுறீங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்காக சோர்ந்து போகணும்? நாங்கள் எதை குறித்து கவலைப்படணும் டாடி? உங்களுடைய கரங்களில் எங்களுடைய எல்லா விதமான யோசனைகளையும் ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை நடத்துங்க. ஆமீன்.